உலகின் மறுபக்கம். உலகில் ஏற்படுகின்ற அத்தனை மாற்றங்களும், உலகில் ஏற்படுகின்ற அசாதாரண நிகழ்வுகளும், மனிதனை சிந்திக்க வைக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உலகின் மறுபக்கம் நிகழ்வின் வாயிலாக பார்க்க போகின்றோம். உலகில் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுக்கள், மனிதர்களால் இன்றளவிலும் கண்டுகொள்ள முடியாத பல்வேறுபட்ட அமானுஷ்யங்களை அலசி ஆராய்கிறது உலகின் மறுபக்கம். அமெரிக்காவின் புளோரிடாவின் தென்கிழக்கே அமைந்துள்ள இந்த பெர்முடா முக்கோணம் என்பது உலகின் மிகவும் அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அங்கு மேலே பறக்கும் விமானங்களும் சரி, கடல் வழியே செல்லும் கப்பல்களும் சரி, இன்றளவிலும் காண முடியாது எங்கு செல்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு கருத்தாக இருக்கின்றது. தொழில்நுட்பவாதிகளும் சரி, இன்று அமெரிக்காவும் சரி, உலக நாடுகள் அத்தனை விஞ்ஞானிகளும் சரி, அறிந்து கொள்ள முடியாத ஒரு அமானுஷ்ய சக்தியாக இந்த பெர்முடா முக்கோணம் இருக்கின்றது. அதை பற்றி ஒரு சிறிய விமர்சன அலசல் ஒன்று. மர்ம முக்கோணம், மரண முக்கோணம், பேய் முக்கோணம் என்று பயமுறுத்தும் வகையில் அழைக்கப்படும் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பெர்முடா முக்கோணத்தில் மர்மங்களானது இன்னும் நீடித்துக் கொண்டுதான் உள்ளது. அந்த பகுதியில் கப்பல் சென்றாலோ அல்லது விமானம் பறந்தாலோ அது மர்மமான முறையில் காணாமல் போய்விடும். இதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. அமெரிக்காவின் புளோரிடாவின் தென்கிழக்கு பகுதியில் மியாமி, பெர்முடா மற்றும் போர்ட்டோரிகோவிற்கு நடுவில் அட்லாண்டிக் பெருங்கடலின் மத்தியில் முக்கோண வடிவில் அமைந்திருக்கும் இந்த பகுதி 5 லட்சம் சதுர மைல்கள் பரப்பளவு கொண்டு உலகின் அதி உயர் மர்ம தேசமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சென்ற அமெரிக்க கடற்படை கப்பல்களும் விமானங்களும் சரக்கு கப்பல்களும் நல்ல காலநிலை இருந்தும் இப்பகுதியில் இருந்து காணாமல் போய்விட்டன. பெர்முடா முக்கோண மர்மங்கள் பற்றிய எண்ணற்ற கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வமாக யாராலும் இதை நிரூபிக்க முடியவில்லை. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு த நியூ வேர்ல்ட், புதிய உலகத்தின் தனது முதல் பிரயாணம் என்ற புத்தகத்தில் பெர்முடா பகுதியினூடாக கடல் வழியாக வந்தபோது ஒரு பெரிய தீச்சுடர் அந்த பகுதியில் தென்பட்டதாகவும் அநேகமாக அது ஒரு விண்கல் எரிவாக இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். பின் ஒரு சில வாரங்கள் கழித்து தூரத்தில் விசித்திரமான ஒளி தோன்றியதாகவும் அவர் தன் பயண கோட்பாட்டு நூலில் முன்வைத்துள்ளார். இத்தனை தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும் இன்றளவிலும் இதன் மர்மம் ஓர் அவிழ்க்கப்படாத முடிச்சாகவே காணப்படுகின்றது. மாற்றம் என்பது மானுட தத்துவம் என்று சொல்வார்கள். அதே போல மாற்றங்கள் பல்விதத்தில் இருந்தாலும் இன்றளவிலும் உலகளாவிய ரீதியில் மாறாத ஒன்றாக இந்த பெர்முடா முக்கோணம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உலகை சுற்றி வந்த கொலம்பஸால் கூட இன்றளவிலும் ஒரு சரியான வரைமுறை கொடுக்க முடியாத அளவிற்கு இந்த பெர்முடா முக்கோணம் திகழ்ந்திருக்கின்றது. உலகில் அவிழ்க்க முடியாத முடிச்சுக்கள் என்றளவில் அவிழ்க்கப்படும். செவ்வாய் கிரகத்திற்கு சென்று அங்கு தண்ணீர் இருக்குதா என்று ஆராய்கின்ற இந்த விஞ்ஞானமும் சரி, புளூட்டோவிற்கும் யுரேனஸுக்கும் இன்று விண்கலங்களை அனுப்பி கொண்டிருக்கும் அமெரிக்காவோ சரி, இன்றளவிலும் இந்த பெர்முடா மீது நிகழும் அந்த மர்மத்திற்கான விடையை கண்டுபிடிக்கவில்லை. இன்று செவ்வாய் கோளில் சென்று மனிதர்கள் வாழ முடியுமா என்று ஆராயும் அளவிற்கு வளர்ந்துள்ள போதிலும் பெர்முடா ட்ரையாங்கிள் மீதான மர்மம் இன்றளவிலும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. எப்பொழுது இந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும், அதன் மேலே பறந்த விமானங்களும் கடல் வழியே சென்ற கப்பல்களும் எப்பொழுது விடை தேடல்களுக்கு விடை கிடைக்கும் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. விரைவில் விடை கிட்டும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்வுகளுக்கு நகர்ந்து செல்வோம்.